முருகப்பெருமான் மற்றும் பிரம்மதேவனிடையே நடந்த மோதலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் முருகப்பெருமான் தனது வேலுடன் திருவேற்காட்டில் இருந்தபோது பிரம்மதேவன் அங்கு வந்தார். முருகன் பிரம்மதேவனை நோக்கி, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்டார். பிரம்மதேவன் அதன் பொருளை முறையாக விளக்க முடியாமல் தவறினார். இதனால் முருகன் கோபமடைந்து, நீ யாகங்கள் நடத்தும் பொழுது வேதங்களை ஓதுகிறாய், ஆனால் அதன் உண்மையான பொருளை அறியவில்லை என்று கூறி தனது வேலால் பிரம்மாவின் 5வது தலையை எடுத்து அவருக்கு தண்டனை கொடுத்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு தேவகணங்கள் திரும்ப சிவபெருமானிடம் சென்று பிரம்மாவின் நிலை குறித்து புகார் அளித்தனர். சிவபெருமான் தன தர்ம மகன் முருகனிடம் வந்து இந்த செயலுக்கான காரணம் கேட்டார். அப்போது முருகன் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை கூறினார். அதை கேட்ட சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து முருகனை ஞான பண்டிதா என போற்றினார். இது ஒரு புராணக் கதை. இதன் மூலம் இறைஞானம் மிக முக்கியம் என்பதையும், உண்மையான ஞானம் இல்லாமல் வெறும் வேதங்கள் ஓதுவதால் பயனில்லை என்பதையும் எடுத்துக் காட்டுகிறது.